Day 6 ரிஃப்ளெக்ஷன்ஸ், 6வது நாளின் கவன சிந்தனைகள். அதே பரிசுத்த ஆவியானவர், முரண்பாடுகள் இல்லை. ஒவ்வொரு இரவும் நான் வழக்கமாக அன்றைய தியானங்களிலிருந்து சற்றே மாறுபட்ட ஒரு தலைப்பை பற்றி சிந்திக்கிறேன். ஆனால் இன்றைய தியானத்தில் கூறப்படும் முக்கியமான விஷயங்களிலே ஒன்றை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் செய்வது, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி ஞானஸ்நானம், இரண்டும் ஒரே தேவ ஆவியானவரிடத்திலிருந்தே வருகிறது. உனக்குள் அவர் செய்வதும் உன் மூலம் அவர் வெளியே செய்வதும் ரெண்டுமே ஆவியானவருடைய கிரியைதான். நற்குணமா வல்லமையா? எது கிறிஸ்துவை வெளி உலகிற்கு சிறப்பாக காண்பிக்கும்? எது தேவ சித்தத்திற்கு அதிக ஏற்பாக உள்ளது? எது தேவராஜ்யத்தின் சிறந்த குடிமகனாக மாற அதிகம் எனக்கு உதவும்? உண்மையிலேயே இந்த கேள்விகள், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இல்லாத சாய்ஸஸ். இவைகள் நமக்கு இல்லாத தேர்வுகள். இந்த கேள்விகள் பரிசுத்த ஆவியானவர்னாலோ அல்லது தேவ வசனத்தினாலோ உண்டாகவில்லை. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கவில்லை. ஒன்று அல்லது மற்றொன்றை தேர்ந்தெடுத்த வாழ்க்கை மாதிரியை இயேசு நமக்கு காட்டவில்லை. இயேசு அன்பாகவே இருந்தார், மனதுருக்கத்தோடு இருந்தார். இயேசு வல்லமையாகவும் ஊழியம் செய்தார். ஆவியின் வல்லமையை ஏற்காத விசுவாசிகள் 1 கொரிந்தியர் 12 முதல் 14 அதிகாரங்களை தங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியின் முக்கிய கனியாகிய அன்பின் மீது கவனம் செலுத்தினால் போதும் என்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கியுள்ளார்கள். அன்பு உண்மையிலேயே ஆவியின் கனியின் அனைத்து அம்சங்களும் அடங்கியுள்ளது. ஆனால் அந்த கொரிந்து சபை செயல் இழந்து குழப்பத்தில் இருந்த சபை. அவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை கூட சரியாக பின்பற்றவில்லை. அதனால் உங்கள் சபையிலே நற்கருணை ராபோஜன சேவையை நிறுத்த விரும்புகிறீர்களா? இல்லை. தெளிவாக பவுல் அந்த சபைக்கு ஒரு திருத்தத்தை கற்பித்தார். அந்த திருத்தத்தை வைத்துக்கொண்டு நாம் அதை அடிப்படை கோட்பாடாக எடுத்துக்கொள்வது வேதத்தை தவறாக புரிந்து கொள்வதாகும். ஆவியானவரை பற்றிய சில சத்தியங்களை, சிலவற்றை தவறாக பயன்படுத்துகிற சிலருடைய வாழ்க்கையை நம்ம அடிப்படையாக கொண்டு இயேசுவின் கட்டளைகள், பைபிளின் எந்த கட்டளைகளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நம்ம தீர்மானிக்க கூடாது. மற்றவர்களுக்கு வல்லமை ஊழியம் செய்ய ஆவியின் வல்லமையை பயன்படுத்திவிட்டு, ஆனால் அதை நம்முடைய மாம்சீகத்தை வெல்ல பயன்படுத்தாத எந்த விசுவாசியும் நாம் திருத்த வேண்டும். ரெண்டையும் ஒரே வைராக்கியத்தில் செய்ய வேண்டும் என்று சவால் செய்ய வேண்டும். அதுல எந்த கேள்வியுமே இல்லை. அதே போல பரிசுத்த ஆவியின் உதவியுடன் தன்னுடைய உள்ளான மனிதனை கட்டி எழுப்ப முயற்சிக்கிற ஒரு சுவிசேஷ கிறிஸ்தவர், ஆவிக்குரிய வரங்களை ஏற்றுக்கொள்ளாத சுவிசேஷ கிறிஸ்தவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் ஆவியின் வல்லமையை புறக்கணித்தால் இரண்டையும் ஒரே வைராக்கியத்துடன் செய்ய சவால் செய்யப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னை உள்ளே மாற்ற அனுமதிக்கவும் உன் மூலமாக வெளி உலகத்தை மாற்றவும் உனக்கு அவர் உதவ வேண்டும் என்பதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ரெண்டையும் நன்றாக செய்யும் போது, நாம் கர்த்தராகிய இயேசு அவருடைய அப்போஸ்தலர்களுடைய அடிசுவடுகளை நீ சரியாக பின்பற்றுகிறாய். அதன் மூலமாக மற்ற கிறிஸ்தவர்களையும் உள்ளேயும் வெளியேயும் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெற உண்மையிலேயே ஊக்குவிப்பாய். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.